வெல்கம் டு புத்தா டிஎன்பிஎஸ் அகாடமி. குரூப் 2ல் கேட்ட ஒரு பாலிட்டி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் பற்றிய சரியான கூற்றினை தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது கரெக்ட் ஆன்சர் தான். இயற்கை சூழலை பாதுகாப்பது கரெக்டு தான். பாரம்பரியங்கள், பன்முக பண்பாட்டை பாதுகாப்பது கரெக்டு தான். ஆனால் தனியார் உடைமைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி டியூட்டியாக நமக்கு சொல்லவே இல்லை. ரைட்டுங்களா? அப்போ இது 3 மட்டும் தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போது 1, 2, 3 ஆன்சர் பார்த்தோன்னா உங்களுக்கு சி. இப்போது அடிப்படை கடமைகள்ங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு காமனாக இங்கே தெரிஞ்சுக்கணும். பகுதி 4(a)ல் இருக்குது. ஆர்டிகல் பார்த்தோன்னா உங்களுக்கு 51(a). இது இங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும். 42ஆம் சட்டத்திருத்தம் 1976 படி ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 10 கடமைகள் சேர்க்கப்பட்டுச்சு முதல்ல. ரைட்டா? 11வது கடமையான 51(a)(k) அப்படிங்கிறது 86ஆம் சட்டத்திருத்தம் 2002 படி கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன 11ஆம் டியூட்டி சொல்லுது அப்படின்னாக்க 6 முதல் 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை கொடுக்கணுங்கிறது பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலருடைய டியூட்டி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போது முதல் 10 கடமைகள் 42ஆம் சட்டத்திருத்தம், கடைசி 11வது அடிப்படை கடமை பார்த்தோன்னா உங்களுக்கு 86ஆம் சட்டத்திருத்தம் மார்க் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? தேங்க்யூப்பா.